என் குழந்தைக்கு ஒரு 1.5 வயசு வரைக்கும் நோ ஸ்க்ரீன் டைம், ஸ்ட்ரிக்ட்லி 0 ஸ்க்ரீன் டைம். ஒரு கார்ட்டூன் வந்து ஃபோனில் வரும்னு இப்போ வரைக்கும் தெரியாது. ஏன்னா அவள் பார்த்தது கிடையாது பிறந்ததுலேருந்து. எங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயும் எங்கள் இன்லாஸ் கிட்டேயும் நாங்கள் சொல்லிட்டோம், அவள் சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, ஃபோனை மட்டும் காட்டக்கூடாது, தயவு செஞ்சு ஃபோனை மட்டும் காட்டக்கூடாது. என் குழந்தெல்லாம் ஒரு நாளில் வந்துட்டு 2 வேளைலாம் சாப்பிடாம இருந்திருக்காங்க. ஒரு நாளில் ஒரே வேளை மட்டும்தான் சாப்பிட்ருப்பா. ஏன் கொக்கோமெலன் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு? எந்த ஒரு ஃப்ரேமுமே வந்து போர் அடிக்காத மாதிரி தான் வச்சிருப்பாங்க, மாத்திக்கிட்டே இருப்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு ஃப்ரேம்ஸ். அது குழந்தைக்கு அவங்களோட மைண்ட்ல என்ன ஆகும்னா ஒரு அடிக்ட் மாதிரி ஆகும். ஸோ போர் அடிக்காமல் இருக்கிறதுனால குழந்தை அப்படியே ரொம்ப நேரம் அவங்க அந்த ஸ்க்ரீனில் உட்காந்து பார்க்கணுன்றதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து ரைஸ் எடுத்து ஒரு கப்லேருந்து இன்னொரு கப்லேருந்து போடுறது, தண்ணி எடுத்து இன்னொரு கப்பில் ஊற்றுறது, இதெல்லாம் தான் வந்து ஆக்டிவிட்டியாக இருக்கும். இதெல்லாம் போய் யாருக்கு பிடிக்கும், இதெல்லாம் வந்து எப்படி அதெல்லாம் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் மொக்கையாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். உங்கள் குழந்தை பண்ணுறாங்கங்க, ஆனால் என் குழந்தை பண்ணவே மாட்டேங்குது, ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தும் ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் அவங்களுக்குலாம் நான் சொல்கிறது, ஒரு எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி கிடையாது. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உங்களோட பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேபி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த மாண்டசரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. அதாவது ஐ திங்க் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இல்லையா அந்த மாண்டசரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் பார்க்க நியூவாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி அது ஆக்டிவிட்டீஸாக எடுத்துகிட்டு வர முடியும், கையில் அதுவும் ஒரு புக்கில் அப்படின்னும் போது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அந்த ஐடியா ஏன் வந்துச்சு? என் பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு 1.5 வயசு இருக்கும். அவங்க வந்துட்டு கொஞ்சம் குயிக்காக எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணுவாங்க. நான் ஒன்று சொல்லித்தரேன்னா அவங்க வந்து குயிக்காகவே கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு கொஞ்சம் நிறைய நேரம் சும்மா வெட்டியாக போரிங்க ஏதோ ஒன்று விளையாட வைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா வந்து ஆக்சுவலி ஒரு மாண்டசரி டீச்சர், ஒரு பர்ஃபெக்ட்லி ட்ரெயின்ட் சர்டிஃபைட் மாண்டசரி டீச்சர். என் அம்மா அவங்க வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி மாண்டசரி முடிச்சாங்க. அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க தூக்கி போடாமல் அப்படியே பத்திரமா வச்சுருந்தாங்க. ஏன்னா அப்போவே வந்து அப்போ நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். என் அம்மா மாண்டசரி இது பண்ணும்போது 7th or 8th ஆயிடும். அப்போ வந்து என் அம்மா சொன்னாங்க, என்னோட பேர பசங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால நான் எடுத்து வைக்கிறேன், அதை நான் தூக்கி போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா எடுத்து வச்சாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட் புக்ஸ் எல்லாம் கீழே இறக்கி நானே படித்தேன். அதை படிக்க தான் எனக்கு தெரிஞ்சது அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு குழந்தைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் வந்து சரி நான் என் பாப்பாக்கு சொல்லித்தர ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒன்றா பண்ணேன். அதை நான் என் ஜேர்னியாகவும் நான் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். சரி நான் என் குழந்தைக்கு சொல்லித்தரேனே, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ரியலி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் இது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்னு நான் சுத்தமாக நினைக்கல. ஏன்னா அந்த ஆக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு ஸ்பூன் எடுத்து ரைஸ் எடுத்து ஒரு கப்லேருந்து இன்னொரு கப்லேருந்து போடுறது, தண்ணி எடுத்து இன்னொரு கப்பில் ஊற்றுறது, இதெல்லாம் தான் வந்து ஆக்டிவிட்டியாக இருக்கும். இதெல்லாம் போய் யாருக்கு பிடிக்கும், இதெல்லாம் வந்து எப்படி அதெல்லாம் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் மொக்கையாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஐ ரியலி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் பீப்புளுக்கு வந்து இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு பிடிக்க சரி ஓகே எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே என் குழந்தைய பண்ண வச்சு அதையும் வந்து வீடியோ போட்டேன். அண்ட் பீப்புள் ஸ்டார்டட் ஃபாலோவிங். அண்ட் நிறைய வீடியோஸ் அண்ட் மெசேஜஸ்லாம் எனக்கு வரும், உங்களது பார்த்து நான் சொல்லி கொடுக்குறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்கிட்ட ரியலி வந்துட்டு நல்லா இன்வால்வ் ஆகி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே ஆப்போசிட்டாக கூட வரும், உங்கள் குழந்தை பண்ணுறாங்கங்க, ஆனால் என் குழந்தை பண்ணவே மாட்டேங்குது, ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தும் ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் அவங்களுக்குலாம் நான் சொல்கிறது, ஒரு எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு குழந்தைக்கு ஒன்று பண்ண பிடிக்குதுன்னா இன்னொரு குழந்தைக்கு வேற பண்ண பிடிக்கும். ஸோ நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது எதையும். அதுதான். ஸோ இப்படி தான் என்னோட மாண்டசரி ஜர்னி ஸ்டார்ட். அதான் அதில் பார்க்கும்போது இந்த நான் ஜல்லிக்கல்லி வச்சு சமைப்பாங்க அந்த தூரம் கேள்விப்பட்டேன். ஆனால் அதை வச்சு ஒரு ஆக்டிவிட்டிலாம் வந்து பார்க்கும்போது இப்போ எப்படி யோசிச்சுருந்துருப்பாங்க இதை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அந்த மாதிரி ஐடியாஸ்ல அம்மாவோட ஐடியாஸ் தானே அது எல்லாமே? அதாங்க எல்லாமே அந்த புக்கில் எல்லாமே வந்துட்டு நானா அடிச்சு விடுறது கிடையாது. ஓகேங்களா? அந்த புக்கில் நான் படிச்சத அதில் வந்து ஆக்சுவலி த்ரெட்டிங், அந்த ஜல்லிக்கரண்டி கான்செப்ட் வந்து ஆக்சுவலி த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அந்த மாண்டசரி ப்ராக்டிக்கல் லைஃப்ல. ஓகேங்களா? அந்த த்ரெட்டிங்கை
வந்து டிஃப்ரெண்ட் எந்தெந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வீட்ல ஜல்லிக்கரண்டி வச்சு குழந்தைக்கு யூசுவலாவே வந்து இந்த பாத்திரங்க அதெல்லாம் வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஜல்லிக்கரண்டியில வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கு, அதுல வந்து இந்த த்ரெட்டிங் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானா கிரியேட்டிவா அதை இது பண்ணி பண்ணேன். பட் த்ரெட்டிங் இஸ் அ ரியல் மாண்டசரி ப்ராக்டிகல் லைஃப் ஆக்டிவிட்டி. அதை ஜல்லிக்கரண்டி வச்சு இன்னோவேட்டிவா பண்ணி நான் சொல்லி கொடுத்தேன். அது அவங்களுக்கு பிடிச்சது. ஒரு சில கமெண்ட்ஸ் டெஃபினட்டா வரும், என்ன இவ்வளோ சின்ன குழந்தைக்குள்ள அதுக்குள்ள ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுத்து பண்ண சொல்றீங்க, கொஞ்சம் விளையாட விடுங்க, விளையாடுற வயசு தானேலாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் எப்படி நீங்க ப்ராசஸ் பண்ணுவீங்க அந்த கமெண்ட்ஸ்? இப்போ பாருங்களேன், ஒரு குழந்தை வந்து அதை என்ஜாய் பண்ணி பண்ணது. இப்போ நான் என் பொண்ணு பண்ண வைக்கிறேன், அவ அதை பண்றதுனால அவ அழுகுறான்னா ஐ வுட் ஹவ் ஸ்டாப்ட் இட். ஓகே, அவளுக்கு அது பிடிக்கலன்னா ஐ வுட் ஹவ் ஸ்டாப்ட் இட். என் குழந்தை அதை என்ஜாய் பண்ணி பண்றா, ஒரு பிளே அண்ட் லேர்ன் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல நான் அவங்களுக்கு அதை சொல்லித்தரேன். ஓகேங்களா? அது பண்றது மூலியமா அவங்க ஒன்று வந்து ஃபோர்ஸ் பண்ணி திணிச்சு கத்துக்கல, ஒன்று அவங்க என்ஜாய் பண்ணி அதை கத்துக்கிறாங்க. அப்படின்னும் போது அது ஏங்க இந்த மாதிரி வந்து சொல்லணும்? ஏன்னா எனக்கு தெரியும் என் குழந்தை எவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணி பண்ணுறா, அதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படின்னும் போது அவங்க பார்க்குறவங்களுக்கு மேபி ஒரு சின்ன குழந்தைக்கு இவ்வளோ திணிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் என் குழந்தைக்கு தான் தெரியும் அதை எவ்வளோ என்ஜாய் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதை பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு தெரியும். ஸோ அப்படின்னும் போது அந்த 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 கமெண்ட் போடுறவங்களுக்குலாம் அவ்வளோ புரிதல் இல்லை, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று வந்து இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்னு பார்க்கும்போது எல்லாம் கொஞ்சம் பிஸி ஒர்க்கிங்னும் போது டக்குன்னு இப்போ குழந்தை அழுது அப்படின்னா ஒரு ரைம்ஸோ இல்லை ஃபோனையோ கையில் கொடுத்து பார்க்க சொல்லி அப்போதான் ஜென்ரலாக சொல்லுவாங்க சில பேர், நான் என்ன பண்ணது என் குழந்தை ஃபோன் கொடுத்தாதான் வந்து பார்க்குறா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? பிகாஸ் அது நீங்கள் ரொம்ப கம்ப்ளீட்டாக வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னும் போது ஸோ ஐ திங்க் அந்த டிப்ஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸ்க்ரீன் டைம் வந்து என் குழந்தைக்கு ஒரு 1.5 வயசு வரைக்கும் நோ ஸ்க்ரீன் டைம், ஸ்ட்ரிக்ட்லி 0 ஸ்க்ரீன் டைம். அவங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் டைம்னும் போது ஐ மீன் அபவுட் ஃபோன், டிவி எல்லாமே தான் நான் மீன் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கார்ட்டூன் வந்து ஃபோனில் வரும்னு இப்போ வரைக்கும் தெரியாது. ஏன்னா அவள் பார்த்தது கிடையாது பிறந்ததுலேருந்து. சின்ன வயசுலேருந்து அவங்க ஃபோனில் வந்து யாராவது ஒருத்தவங்க அந்த கார்ட்டூனில் பார்த்தா தானே அந்த குழந்தைக்கு தெரியும், ஓகே இதில் கார்ட்டூன் வருது, இதில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தெரியும். ஃபோனில் இது வரைக்கும் அவளுக்கு கார்ட்டூன் வரும்னு தெரியாது, ஏன்னா நாங்கள் காமிச்சது கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து அதனால அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல வரேன். ஸோ இப்போதான் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு நான் டிவி அப்படின்ற ஒரு இதில் போட்டு ஸ்க்ரீன் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம பார்த்த 90s பார்த்தோம்ல, ஆஸ்வேர்ல்ட் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம்ல, நாம பார்த்து என்ஜாய் பண்ண. ஏன்னா அதெல்லாம் லோ ஸ்டிமுலேட்டிங்காக அந்த மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற கார்ட்டூன்ஸ்லாம் ரொம்ப ஹை ஸ்டிமுலேட்டிங்காக ஹை அனிமேட்டடாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லோ ஸ்டிமுலேட்டிங் ஷோஸாக வந்துட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேபி ஆஃப்டர் 2 years தான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்பயாவது அந்த மாதிரி நான் கொடுப்பேன். ஸோ அப்படி தான் வந்துட்டு என்னுடைய ஸ்க்ரீன் டைம் ஜேர்னி நான் ஐ மீன் இப்படி தான் வந்துட்டு ஸ்க்ரீன் டைம் இதுவாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் நான் எப்படி சமாளிச்சேன்னா, அஃப்கோர்ஸ் என் கூட நிறைய பேர் இருக்காங்க. நான் மட்டும் அந்த அந்த குழந்தைய நான் தனியாக இது பண்ணல. வி ஆர் அ பிக் ஃபேமிலி. நிறைய பேர் சப்போர்ட் இருக்குது. ஒருத்தவங்க இல்லைன்னா ஒருத்தவங்க பார்த்துப்பாங்க. அந்த குழந்தை கூட நிறைய பேசுவேன், நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவேன். அவங்க வந்துட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்க, அழறாங்க அப்படின்னா என் குழந்தைக்கு புக்கு கொடுத்து உட்கார வச்சா அவங்க அமைதியாகிடுவாங்க. ஏன்னா 3 monthsலேருந்தே ஆமாம் ஸ்டோரி புக்கெலாம் வந்துட்டு 3 monthsலேருந்தே அவங்களுக்கு நான் வந்துட்டு 3-4 monthsலேருந்தே புக் ரீடிங் அந்த ஹேபிட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ புக்குன்றது வழியாக அவங்க வந்து கம்யூனிகேட் ஆவாங்க. அகெயின் இதை வந்துட்டு குழந்தைக்கு புக்கை கொடுத்து இப்போவே புக்கை கொடுத்து உட்கார வைக்கிறாங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அந்த புக்கில் இருக்கிற எலிமெண்ட்டை வச்சு அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரியை வச்சு இப்போ ஒரு டாக் ஓடுது, ஒரு எலிஃபென்ட் ஜம்ப் பண்ணுதுன்னா நமக்கே சிரிப்பு வருதுல்ல. ஸோ அந்த குழந்தைக்கு பிடிக்கிற மாதிரி புக்ஸாக சூஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படித்து காமிச்சு அப்படி வந்து புக்ஸில் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்தேன். ஸோ இப்போ அந்த டேண்ட்ரம்ஸ்லாம் த்ரோ பண்ணும் போதெல்லாம் புக்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆடியோஸ், மியூசிக், ரைம்ஸ், ஆடியோஸ், ரைம்ஸ் எல்லாம் ஆடியோவாக ப்ளே பண்ணி அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, வெளியில் வாக் கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் வழியாக வந்துட்டு நாங்கள் த்ரோ பண்ணியிருக்கோமே தவிர ஸ்க்ரீன் டைம் வந்துட்டு ஒரு ரொம்ப மினிமலாக தான் அந்த ஆயுதத்தை நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம், எப்போவுமே கிடையாது. இப்போ என்ன ஸ்க்ரீன் டைம் ஒரு நாளைக்கு உங்கள் பாப்பாக்கு அப்படின்னா? ஒரு நாளைக்கு ஸ்க்ரீன் டைம் கிடையாது. ஒரு வாரத்தில் 3 times இருக்கலாம். அந்த 3 timesல ஒரு 3 timesனா ஒரு நாளில் 1 hour, மேக்ஸிமம் 1 hour, 30 minutes to 1 hour, அவ்வளோதான். ஒரு வாரத்தில் 3 நாள் இந்த மாதிரி, அவ்வளோதான். ஓகே, இப்போ ஜென்ரலாக அந்த சாப்பாடு ஊட்டுறது ஒரு ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு அப்படின்னும் போது அது எப்படி நீங்கள் வந்து அழகாக அந்த சாப்பாடை வந்து ஊட்டுவீங்க? அப்போ அந்த டைமில்
அப்பதான் அந்த ரைம்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? எப்படி சாப்பாடு அது ஊட்டுவீங்க? அது மெயினா ஏங்க பண்றாங்க, குழந்தை சாப்பிடல, இது வேற வழி இல்லாம குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்கு ஊட்டுறாங்க. ஓகே. அது அது குழந்தை அப்படிதான் சாப்பிடுது. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் என்ன, ஆ. குழந்தை சாப்பிடணும், அது குழந்தை ம். சாப்பிடலன்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ஸி ஆவாங்க, நமக்கும் கஷ்டமா இருக்கும், அதனாலதான் ஊட்டுறாங்க. ஸோ அது வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாதுங்க. பட் நான் எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்ண, ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்ட்ரிக்டா வந்துட்டு எங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் எங்க இன்லாஸ் கிட்டயும் நாங்க சொல்லிட்டோம், அவ சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, சாப்பிடலனா கூட பரவாயில்ல, ஃபோனை மட்டும் காட்டக்கூடாது, தயவு செஞ்சு ஃபோனை மட்டும் காட்டக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிடும்போது அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னே தெரியாமல் சாப்பிடுவாங்க. அதில் வந்து ரொம்ப இதுவாகி அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு இது மாதிரி, அது ஒரு ஹேபிட் மாதிரி, அது இருந்தால் தான் சாப்பாடே உள்ளே போகும், அந்த ஒரு இது மாதிரி அவங்களுக்கு க்ரியேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் நிறைய கொஞ்சம் படித்தேன். அதனால ஸ்டார்டிங்லேருந்தே அந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அவள் சாப்பிடல, ஒரு வாய் வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, விட்டுருவோம் பரவாயில்ல. என்ன ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பட்னியாக இருப்பாங்களா, ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் கழிச்சு திருப்பி வருவாங்க, பசிக்குது எதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வருவாங்க, அப்போ கொடுத்துக்கிட்டா போச்சு. அந்த மீலே ஸ்கிப் ஆனாலும் பரவாயில்ல. என் குழந்தெல்லாம் ஒரு நாளில் வந்துட்டு 2 வேளைலாம் சாப்பிடாம இருந்திருக்காங்க. ஒரு நாளில் ஒரே வேளை மட்டும் தான் சாப்பிட்ருப்பா என் பொண்ணுலாம். மற்ற 2 நாள் சாப்பிடாம, மற்ற 2 வேளை சாப்பிடாம தான் இருந்திருப்பாங்க. நான் கூட வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி ப்ளீஸ் அப்படி இப்படின்னு கெஞ்சி என்னெல்லாமோ பண்ணியிருக்கேன். ஆனால் அப்பவும் நான் வந்து ஃபோனை காட்டினது கிடையாது. கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டு நான் விட்டேன் நீ ஏன் எப்போ வரியோ வான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளே வந்துட்டு ஏதாவது சாப்பிடுவா. அவளுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அதையாவது சாப்பிட்றியா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். மற்றபடி ஃபோனை மட்டும் காட்டவே மாட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது சஃபரிங்ஸ் இருக்கும்ல? ஜென்ரலா அம்மாஸ்க்கு இருக்கும்ல, ஐயோ சாப்பிடலையே கஷ்டமா இருக்கே, அது இருந்திருக்கும்ல உங்களுக்கு? ஆமாங்க, எனக்கும் அந்த சஃபரிங்லாம் இருந்துச்சு தான். குழந்தை வந்து சாப்பிடாம இருக்கு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எல்லா அம்மாக்கும் அந்த குழந்தை அந்த சஃபரிங் இருக்க தான் செய்யும். நம்ம சாப்பிடாம இருந்துருவோம், ஆனால் குழந்தை சாப்பிடலன்னா நம்மளால நிம்மதியாகவே இருக்க முடியாது. எனக்கு அந்த இது இருந்துச்சு தான். பட் சைடில் வந்து ஐ கெப்ட் டெல்லிங், இதுக்காக வந்து நம்ம அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஒரு 2 வேளை சாப்பிடலன்னா எதுவும் ஆகாது, திருப்பி வருவாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி நான் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பேட்டில் பண்ணதுனால இது பண்ணிட்டேன். நான் டாக்டர்ஸ் கூடலாம் கூட பாட்காஸ்ட் பண்ணும்போது அந்த டாக்டர் கூட அதே தான் சொன்னாங்க, சாப்பிடலன்னா என்ன ஆக போகுது, இப்போ திருப்பி வருவாங்கன்னு சொன்னாங்க. அதே கான்செப்ட் தான் நான் ஃபாலோ பண்ணேன். நைஸ். அண்ட் இப்போ ரைம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லா பக்கமும் கேட்கறது வந்து ஒரு வார்த்தை தான், கொக்கோமெலன். ஏன் கொக்கோமெலன் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கா? ஓகே, கோகோமெலன் வந்துட்டு என்னன்னா அதில் யூஸ் பண்ணுற விஷுவல்ஸ் எல்லாமே ஹை ஸ்டிமுலேட்டிங்காக இருக்கும். ஹை ஸ்டிமுலேட்டிங்னா ரொம்ப வேகமாக அந்த அனிமேஷன் எல்லாமே ரொம்ப வேகமாக வந்து ஒரு மாதிரி இருக்கும். அது குழந்தைக்கு அவங்களோட மைண்டில் என்ன ஆகும்னா ஒரு அடிக்ட் மாதிரி ஆகும். அந்த ஹை ஸ்டிமுலேட்ன்றது அடிக்ட் மாதிரி ஆகி அவங்க பிரெயின் சிக்னல்ஸில் வந்துட்டு அது ஏதோ இதுவாக ஒர்க் பண்ண, கரெக்டாக அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எனக்கு தெரியல. அவங்கள அந்த ஹை ஸ்டிமுலேஷன் தான் வந்து அவங்கள அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகுது. ஸோ அந்த ஹை ஸ்டிமுலேட்டிங்காக இருக்கும்போது குழந்தைக்கு வந்து போரே அடிக்காது, எந்த ஒரு ஃப்ரேமுமே வந்து போர் அடிக்காத மாதிரி தான் வச்சிருப்பாங்க, மாத்திக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு ஃப்ரேம்ஸை. ஸோ போர் அடிக்காம இருக்கிறதுனால குழந்தை அப்படியே ரொம்ப நேரம் அவங்க அந்த ஸ்க்ரீன்ல உட்காந்து பார்க்கணுன்றதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி பண்றாங்க. ஸோ அது வந்து குழந்தையோட மென்டல் ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நான் படித்தேன். தட்ஸ் வை கோகோமெலன் வந்துட்டு இட்ஸ் நாட் குட்ன்றலாம் சொல்கிறாங்க, ஹை ஸ்டிமுலேட்டிங்காக இருக்கு அப்படிங்க. யா. அண்ட் அடுத்து வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களோட இந்த மாண்டசரி இதில் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தது, இந்த ட்ராவல் டைம்லையுமே வந்து ஒரு கிட் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு, அது நான் பார்த்துருந்தேன். ஸோ அந்த ஐடியா எப்படி? ஓகே, அது வந்து என்னுடைய பிஸ்னஸ், அது வந்து ஆக்டிவிட்டி புக்ஸ். அந்த ஆக்டிவிட்டி புக்கில் வந்த ஒரு ஐடியா தான் இந்த ட்ராவல் ட்ரிப் புக், ரோட் ட்ரிப் புக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரோட் ட்ரிப் புக் எப்படி வந்துச்சுன்னா, ஏன்னா திருப்பி நாங்கள் என்ன பார்த்தோம்னா, ரோட்ல போகும்போது குழந்தைங்க வந்து ஃபஸ்ஸி ஆவாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் அந்த ட்ரிப்பை வந்து தாக்கு பிடிக்க முடியாது. நாங்கள் சின்ன குழந்தை இல்லையா, ரொம்ப நேரம் அவங்களால உட்கார முடியாது. ஸோ அந்த நேரத்தில் ஃபஸ்ஸியாக இருப்பாங்க, இது பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு சேவியராக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் அந்த ரோட் ட்ரிப் ஆக்டிவிட்டி புக். அதில் வந்துட்டு அவங்க சும்மா போகிற வழியில் பார்க்குற திங்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி மார்க் பண்ணுறது, கவுண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஒன்று எழுதுகிற மாதிரி இருக்காது. ஏன்னா சம்டைம்ஸ் பீப்புள் கம் சேயிங் ரோட் அப்பெல்லாம் புக்கெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ரீடிங் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு மார்க் பண்ணுறது, கவுண்ட் பண்ணுறது, அதில் ஒரு ரைம்ஸ் இருக்கும், ஸ்டோரி இருக்கும் அதில். ஸோ பேரண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டோரி அவங்களுக்கு ரீட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த புக்கு. ஸோ ஒரு ட்ராவல் டைமுக்கு ஒரு சேவியராக இருக்கும் தான் அதை நாங்கள் லான்ச் பண்ணோம். யா. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு இப்போ இருக்கக்கூடிய யங் பேரண்ட்ஸ்க்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைக்கு ஒரு 6 months to 1 year இல்லைன்னா 1.5 years இருக்காங்க அப்படின்னா,
ஒரு 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 டேயா அந்த ஒரு ருட்டீனை வந்து எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபியூ டிப்ஸ் நீங்க ஷேர் பண்ணணும்னா என்ன 6 சொல்லுவீங்க? monthsல இருந்து 1 year. 1.5 இயர்ஸ்க்குள்ள கூட வச்சுக்கலாம். சரி, ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீப் இன் மைண்ட், எல்லா பேபியோட ரொட்டீனும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகே. இப்போ நீங்க ஏதாவது ஒரு பேரண்ட் இன்ஃப்ளூயன்சர், மாம் இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோ பண்றீங்கன்னா அவங்க பேபிக்கு அவங்க ஒரு ரொட்டீனை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. அதே ரொட்டீனை நானும் ஃபாலோ பண்ணுவேன், இந்த டைம்ல நீ இதை சாப்பிடணும், அந்த டைம்ல நீ தூங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும். உங்க பேபி எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றத பார்த்து தான் நீங்க வந்து ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 நான் ஒரு 8 months பேபினே சொல்றேன், ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ நீ இஃப் யூ ஆர் அ பிரஸ்ட் ஃபீடிங் மாம் ஆர் யூர் பாட்டில் ஃபீடிங் மாம்னாலும் காலையில் எந்திரிச்சதும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ணுவீங்க. ஃபீட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஒரு சும்மா ஒரு வாக், ஒரு வெயிலில் மொட்டை மாடி கூட்டு போய் வெயிலில் கூட்டு வந்துட்டு ஒரு 9 o'clock போல் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பீங்க. பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு 11 o'clock வந்துட்டு நீங்கள் திருப்பி ஒரு சின்ன ஸ்நாக் மாதிரி ஒரு ஃப்ரூட்டு அந்த மாதிரி ஸ்நாக் மாதிரி கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளே டைம், அவங்க கூட வந்து ஸ்டோரி புக் ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ளே டைம் அவங்கள அப்படியே அவங்க பாட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டுறது. அப்புறம் மதியானம் 2 o'clock வந்துட்டு ஒரு சில பேபிஸ் வந்து காலையில் தூங்குவாங்க. இந்த 10 o'clock to 11 o'clock இந்த கேப்ல வந்து தூங்குவாங்க. என்னோட 2 குழந்தைகளும் தூங்காது காலையில். ஸோ நான் வந்து மார்னிங் நேப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். அவங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க, அதனால சொல்கிறேன். மதியானம் ஒரு 2 o'clock லஞ்ச், ஒரு 1:30 லஞ்ச் கொடுத்துட்டு ஒரு 3 o'clock நேப் பண்ண வச்சிங்கன்னா ஒரு 4:30 5 o'clock வரைக்கும் தூங்குவாங்களா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு வாக் அந்த மாதிரி ஏதாவது கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு நைட் ஒரு 7:30க்கு டின்னர் கொடுத்துட்டு 8 o'clock திருப்பி ஒரு பிரஸ்ட் மில்க் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு 9 o'clock போல் தூங்க வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிருவாங்க. என்னோட செகண்ட் பேபி இந்த ரொட்டீனில் தான் இப்போதைக்கு இருக்காங்க. நடுவில் பிரஸ்ட் மில்க் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுவேன். ஸோ காலையில் என்னோட செகண்ட் பேபி ஒரு 9 o'clock தூங்கிடுச்சுன்னா காலையில் ஒரு 5:30 6 o'clock எழுந்திரிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் ரொட்டீன். கிளியராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. அண்ட் உங்களோட ஜேர்னி அப்படிங்கிறது வந்து இன்னும் தொடரணும், இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும். அண்ட் ரெட் நூல் சார்பாக ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சரண்யா. யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். இட் வாஸ் கிரேட் டாக்கிங் வித் யூ. தேங்க்யூ. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.